நீட் தேர்விலிருந்து விரைவில் தமிழகம் விடுதலை பெறும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் அமைச்சர் கே.என். நேருவின் இல்ல திருமண விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர், ஏழை மாணவர்களின் மருத்துவ கனவை சிதைக்கக்கூடிய நீட் தேர்வுக்கு விரைவில் விலக்கு கிடைக்கும் என்று உறுதியளித்தார். நீட் விலக்கு தொடர்பாக ஆளுநரை சந்தித்த போது நிகழ்ந்த உரையாடலையும் அப்போது அவர் பகிர்ந்து கொண்டார். நீட் தேர்வுக்கு விலக்கு பெற வேண்டும். அதை சட்டமன்றத்தில் ஏற்றி நாம் ஆளுநருக்கு அனுப்பி வச்சோம். பல மாதங்கள் கிடப்பிலே போடப்பட்டிருந்தது. அதற்கு பிறகு திடீரென்று ஒரு நாள் அதை திருப்பி அனுப்பி வைத்து விட்டார்கள். அதனால் உடனடியாக அடுத்த சட்டமன்றத்தை கூட்டி மீண்டும் ஒரு தீர்மானத்தை போட்டு மீண்டும் கவர்னருக்கு அனுப்பி வச்சோம், ஆளுநருக்கு அனுப்பி வச்சோம். இது நேற்று வரையில் எங்களுக்கு என்ன நிலையில் இருக்கிறது என்ற செய்தி கிடைக்கல. அதனால் நேற்றைய தினம் நான், நம்முடைய அண்ணன் துரைமுருகன் அவர்கள், பொன்முடி அவர்கள், தலைமைச் செயலாளர்கள் மற்றும் அதிகாரிகள் எல்லாம் ஆளுநரை போய் சந்திச்சு அந்த கோப்பை பற்றி விசாரித்தோம். விசாரிச்சப்போ அவர் என்ன சொன்னார்னா, எனக்கும் சட்டம் தெரியும், 2வது முறை நான் அதை திருப்பி உங்களுக்கு அனுப்ப முடியாது, நான் ஜனாதிபதிக்கு தான் அனுப்பி வைக்கணும், வேற வழி கிடையாது, அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னேன். ஆக முதல் படியில் வெற்றி பெற்றிருக்கோம். உயர் சிறப்பு மற்றும் முதுநிலை மருத்துவ மேற்படிப்பில் அரசு மருத்துவர்களுக்கான 50% இடஒதுக்கீட்டிற்கு உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. முதுநிலை மருத்துவ மேற்படிப்புகளில் அரசு மருத்துவர்களுக்கு 50% இடஒதுக்கீடு வழங்கி தமிழக அரசு 2020ஆம் ஆண்டு அரசாணை வெளியிட்டது. இதற்கு எதிரான மனுக்களை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் தமிழக அரசின் அரசாணைக்கு தடை விதிக்கவில்லை. இதையடுத்து இடஒதுக்கீட்டுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. அதில் இடஒதுக்கீடு அளிக்காமல் கலந்தாய்வு நடத்த வேண்டும் என்று மனுதாரர்களும் மத்திய அரசும் வலியுறுத்தினர். இந்நிலையில் நடப்பு கல்வியாண்டில் 50% இடஒதுக்கீடு அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடத்த இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. உயர் சிறப்பு மருத்துவ மேற்படிப்பில் அரசு மருத்துவர்களுக்கு 50% இடஒதுக்கீடு வழங்க உச்சநீதிமன்றம் இடைக்கால அனுமதி வழங்கியதை வரவேற்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். திமுக பொறுப்பேற்ற பிறகு சமூக நீதி வரலாற்றில் கிடைத்திருக்கக்கூடிய 2வது மிகப்பெரிய வெற்றி இது என்று குறிப்பிட்டக்கூடிய அவர், திமுக ஆட்சியின் சட்ட போராட்டத்தால் மருத்துவ மாணவர்கள் இழந்த உரிமை 5 ஆண்டுகளுக்கு பிறகு திரும்ப கிடைத்திருப்பதாகவும் தெரிவித்தார். இந்த வெற்றியைப் போல நீட் தேர்வு போராட்டத்திலும் நிச்சயம் சமூக நீதி வெல்லும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். உயர் சிறப்பு மருத்துவ மேற்படிப்பில் அரசு மருத்துவர்களுக்கு 50% இடஒதுக்கீடு வழங்க உச்சநீதிமன்றம் இடைக்கால அனுமதி வழங்கியதை வரவேற்பதாக அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ட்விட்டரில் பதிவேற்றக்கூடிய அவர், மருத்துவர்களுக்கு 50% இடஒதுக்கீடு செய்து தன்னுடைய தலைமையிலான அரசு கொண்டு வந்த அரசாணை செல்லும் என்று உச்சநீதிமன்ற தீர்ப்பினை உளமாற வரவேற்பதாக தெரிவித்துள்ளார். தமிழர் நலனுக்காகவும் தமிழகம் தன்னிறைவு பெறுவதற்கும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர்ந்து பாடுபடும் என்றும் அவர் பதிவிட்டுள்ளார். இனி அடுத்ததாக விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 352 ரூபாய் குறைந்துள்ளது. ஒரு சவரன் தங்கத்தின் விலை 38,296 ரூபாயாக உள்ளது. தங்கம் கிராமுக்கு 44 ரூபாய் குறைந்து 4,787 ரூபாய்க்கு விற்பனை நடைபெறுகிறது. கடந்த 4 நாட்களில் மட்டும் தங்கம் விலை சவரனுக்கு 856 ரூபாய் சரிந்துள்ளது. வெள்ளியை பொறுத்தவரை கிலோவுக்கு 700 ரூபாய் குறைந்து 72,100 ரூபாயாக உள்ளது. 1 கிராம் வெள்ளி விலை 72 ரூபாய் 10 காசுகளாக உள்ளது. ஆந்திராவின் கிழக்கு கோதாவரி மாவட்டத்தில் கோழி ஒன்று மாங்காய் வடிவில் மூட்டையிட்டுள்ளது. பிட்டாபுரத்தைச் சேர்ந்த சக்திபாபு என்பவர் தனது மளிகை கடைக்காக வழக்கம் போல முட்டை வாங்கியுள்ளார். இதில் ஒரு முட்டை மட்டும் வழக்கமான நீள்வட்ட வடிவத்திற்கு பதிலாக மாங்காய் வடிவில் இருந்துள்ளது. வித்தியாசமாக இருந்த இந்த முட்டையை அவர் கடையில் மக்கள் பார்வைக்காக வைத்துள்ளார். இந்த வினோத முட்டையை மக்கள் ஆர்வத்துடன் பார்த்து செல்கின்றனர். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருக்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் 3 நாட்களுக்கு பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவும் என கணிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கும். தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இது கிழக்கு வடகிழக்கு திசையில் நகர்ந்து 19ஆம் தேதி வலுப்பெற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறும். இதனால் தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிக்கு 2 நாட்கள் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது.
ஜெயலலிதாவின் போயஸ் கார்டன் இல்லத்தை கையகப்படுத்த அரசு வழங்கிய தொகை மீண்டும் அரசிடமே ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மறைந்த முதல்வர் ஜெயலலிதா வாழ்ந்த போயஸ் தோட்டத்தில் உள்ள வேதா இல்லத்தை நினைவில்லமாக மாற்ற கடந்த அதிமுக ஆட்சியில் முடிவெடுக்கப்பட்டது. வேதா நிலையம் இல்லத்தை கையகப்படுத்த இழப்பீடாக 68 கோடி ரூபாய் டெபாசிட் செய்யப்பட்டது. இந்நிலையில் வேதா நிலையத்தை நினைவில்லமாக மாற்றும் திட்டத்தை தமிழக அரசு கைவிட்டது. இதையடுத்து ஜெயலலிதாவின் இல்லத்தை கையகப்படுத்த அரசு வழங்கிய 68 கோடி ரூபாய் வட்டியுடன் சேர்த்து 70 கோடியே 40,87,713 திருப்பி வழங்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை விஜயமங்கலம் சுங்கச்சாவடியில் டிக்கெட் எடுப்பதில் ஏற்பட்ட பிரச்சினையில் ஊழியரை தாக்கி 5 பேர் கைது செய்யப்பட்டார்கள். சுங்கச்சாவடி ஊழியர் கணேசனுக்கும் மனித உரிமைகள் கழகம் என்ற கட்சியின் பொதுச் செயலாளர் சுரேஷ் கண்ணனுக்கும் இடையே சுங்கச்சாவடி கட்டணம் செலுத்துவது தொடர்பாக பிரச்சினை ஏற்பட்டுள்ளது. அப்போது கணேசனை சுரேஷ் கண்ணன் தாக்கியுள்ளார். தொடர்பாக கணேசன் கொடுத்த புகாரின் பேரில் சுரேஷ் கண்ணன், அவரது கார் ஓட்டுநர் சுடலைமுத்து கைது செய்யப்பட்டார்கள். சுரேஷ் கண்ணனுடன் வந்த மேலும் 3 பேர் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர். சென்னை வண்டலூர் உயிரியல் பூங்கா அருகே சுற்றித் திரிந்த முதலையை வனத்துறையினர் பிடித்தனர். குளப்பாக்கம் வரப்பிரசாத் நகரில் நேற்று நள்ளிரவு நாய்கள் அதிக அளவில் குரைத்தன. சந்தேகமடைந்த பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வந்து பார்த்தபோது சாலையில் முதலை கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். தகவல் அறிந்து வந்த உயிரியல் பூங்கா ஊழியர்கள் மற்றும் வனத்துறையினர் முதலையை பிடித்தனர். உயிரியல் பூங்காவில் இருந்து முதலை வெளியேறியிருக்கலாம் என பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். தாம்பரம் அருகே பேக்கரி ஊழியரிடம் வாக்குவாதம் செய்த நபர் ஒருவர் ஊழியர் மீது குளிர்பான பாட்டிலை வீசி எறியும் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை முடிச்சூர் பகுதியில் ராஜ் என்பவர் நடத்தி வரும் பேக்கரிக்கு வந்த 5 பேர் சுமார் 500 ரூபாய்க்கு பொருட்களை வாங்கிவிட்டு 300 ரூபாய் மட்டும் கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து மீதமுள்ள 200 ரூபாயையும் கொடுத்தால் தான் பொருட்களை தருவேன் என கடை ஊழியர் கூறவே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து பேக்கரி ஊழியரின் மீது கருப்பு டி ஷர்ட் அணிந்த நபர் ஒருவர் குளிர்பான பாட்டில் மற்றும் தின்பண்டங்களை வீசி எறிந்து தாக்குதலில் ஈடுபட்டுள்ளார். இதுகுறித்த புகாரின் பேரில் சிசிடிவி காட்சிகளை வைத்து பீர்க்கன்கரணை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சீனாவில் கொரோனா தடுப்பு பணியில் ஈடும் தன்னார்வலர்கள் ஆடும் முயல் நடனம் இணையத்தில் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது. கிரேட் ஒயிட்ஸ் என்றழைக்கப்படும் கவச உடையணிந்த தன்னார்வலர்கள் கண்காணிப்பு, உணவுப் பொருள் டெலிவரி மற்றும் கொரோனா பரிசோதனை மேற்கொள்வது போன்ற பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். மூச்சு முட்டும் கவச உடையணிந்து கடினமான சூழலில் பணியாற்றும் இவர்கள் நாள்தோறும் தங்கள் பணிகளை தொடங்குவதற்கு முன்பு தங்களை ஊக்கப்படுத்திக் கொள்ளும் விதமாக நடனம் ஆடுகின்றனர். இந்த காட்சிகள் சீன சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகின்றன. அடுத்தாக விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை ராயப்பேட்டையில் 20 வயது இளைஞரை வெட்டிய பள்ளி மாணவன் போலீசாரிடம் பிடிபட்டுள்ளார். ராயப்பேட்டையில் நேற்றிரவு 9 மணி அளவில் சாலையில் நடந்து வந்த பள்ளி மாணவன் ஒருவன் இருசக்கர வாகனத்தில் அமர்ந்திருந்த இளைஞரை கத்தியால் வெட்டியுள்ளார். தப்பி ஓட முயன்ற இளைஞரை அந்த மாணவர் விரட்டி வெட்டிவிட்டு அங்கிருந்து ஓடினார். ஆள் நடமாட்டம் மிகுந்த பகுதியில் சர்வசாதாரணமாக நடந்த இந்த சம்பவம் அப்பகுதியினரை அதிர்ச்சியடைய வைத்தது. காயம்பட்டு கிடந்த இளைஞரை அங்கிருந்த மக்கள் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனிடையே தப்பியோடிய மாணவரை தனிப்படை போலீசார் பிடித்தனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் காயம்பட்டவர் கார்த்தி என்பதும் தன்னை தொடர்ந்து கிண்டல் செய்து வந்ததாலும் மிரட்டியதாலும் பல்லாவரம் சந்தையில் கத்தி வாங்கி வந்து வெட்டியதாகவும் கூறியுள்ளார். சென்னை மெட்ரோ ரயில் சேவைகள் வியாழக்கிழமை முதல் காலை 5 மணியிலிருந்து இரவு 11 மணி வரை இயங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்ட செய்தியில் பயணிகள் நலனை கருத்தில் கொண்டு வியாழக்கிழமை முதல் காலை 5 மணியிலிருந்து இரவு 11 மணி வரை இயக்கப்படும் என்றும், காலை 8 மணி முதல் முற்பகல் 11 மணி வரையிலும், மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் 5 நிமிட இடைவெளிகளில் ரயில்கள் இயக்கப்படும் என்றும் மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மற்ற நேரங்களில் 10 நிமிட இடைவெளியிலும் இரவு 10 மணி முதல் இரவு 11 மணி வரை 15 நிமிட இடைவெளியில் ரயில்கள் இயக்கப்படும். ஞாயிற்றுக்கிழமைகள் மற்றும் அரசு பொது விடுமுறை நாட்களில் காலை 5 மணி முதல் இரவு 10 மணி வரை 10 நிமிட இடைவெளியிலும், இரவு 10 மணி முதல் 11 மணி வரை 15 நிமிட இடைவெளியிலும் மெட்ரோ ரயில்கள் இயங்கும். 100 வயது வரை தனது விடுதலைக்காக குரல் கொடுத்த மறைந்த நீதியரசர் கிருஷ்ணய்யரின் உருவப்படத்திற்கு பேரறிவாளன் மரியாதை செலுத்தினார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கைதாகி சிறையில் இருந்த பேரறிவாளன் பிணையில் வெளியில் வந்துள்ளார்.
இவர் தனது இல்லம் செல்வதற்கு முன்பாக மறைந்த நீதியரசர் கிருஷ்ணய்யர் படத்திற்கு மரியாதை செலுத்தினார். மனித உரிமை போராளியாக தனது வாழ்நாளை அர்ப்பணித்தவர் கிருஷ்ணய்யர் ஆவார். பேரறிவாளன் விடுதலை தொடர்பாக அரசுக்கு பலமுறை பரிந்துரைகளை வழங்கிய இவர் தூக்கு தண்டனையை ரத்து செய்ய நீதி போராட்டம் நடத்தியவர்களில் குறிப்பிடத்தக்கவர் ஆவார். மேலும் அன்பு செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு.